கவின் கொலை செய்யப்பட்ட இடத்தில் சிபிசிஐடி போலீசார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை சம்பவம் நடந்த கேடிசி நகர், அஷ்டலட்சுமி நகர் உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி தற்போது ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி நெல்லையில் மென்பொறியாளர் கவின் கொலை செய்யப்பட்டார். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், தற்போது எந்தெந்த இடங்களில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் ஐடி ஊழியர் அந்த கவின், அந்த வாலிபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நெல்லை கேடிசி நகர் பகுதியில் உள்ள ஒரு சித்தா கிளினிக் முன்பு வைத்து அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையானது ஆணவ கொலையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொலையானது இந்த காதலித்த பெண்ணை அவர் பார்க்க வந்ததாக அதை எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய தம்பி சுஜித் என்பவர் கவினை அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசிடம் தற்போது காவல்துறையினர் வழங்கியுள்ளனர். இது தொடர்பான ஆவணங்களையும் காவல்துறையினர் தற்போது சிபிசிஐடி காவல்துறையிடம் வழங்கியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் தங்களது விசாரணையை முதல் கட்டமாக இந்த கொலை நடைபெற்ற பகுதியான நெல்லை கேடிசி நகர் பகுதியில் துவக்கியுள்ளார்கள். தொடர்ந்து இந்த கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண் சுபாஷினி என்ற பெண் வேலை பார்த்த அந்த சித்தா கிளினிக்கில் இருந்து விசாரணையை முதல் கட்டமாக துவக்கி இருக்கின்றனர். இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 வாகனங்களில் வந்த சிபிசிஐடி காவல்துறையினர் அந்த சிசிடிவி மற்றும் வேறு ஏதாவது பொருட்கள் கிடைக்கிறதா அல்லது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களிடம் ஏதாவது விசாரணையில் தகவல்கள் கிடைக்கிறதா என்பது துருவி விசாரணையை ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் நெல்லை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு பெரிய ஆணவ கொலையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில சிபிசிஐடி காவல்துறையினர் நம்ம நெல்லை கேடிசி நகர் பகுதியிலே ஆய்வு நடத்தி வருவது பெரும் குறிப்பிடத்தக்கது. திரவிய சம்பத், தகவல்களுக்கு நன்றி.